ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான ஷிரடி சாய்பாபா, அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசீர்வாதம். ராமாயணத்தின் முக்கியமான செய்தி என்ன என்று பகவான் எளிதாகவும் தெளிவாகவும் விளக்குகிறார். மனிதன் உள்ளத்தில் இருக்கும் ஆத்மராமன் அருளால் அமைதியும் ஆனந்தமும் அடைகிறான். ராமாயணத்தின் முக்கிய கருத்து, ஒவ்வொருவரும் உடலோடு மிகுந்த பற்றை விட வேண்டும், தம்முள் இருக்கும் தெய்வீகத்தை வெளியில் காட்ட வேண்டும் என்பதுதான். மனதில் ஆசை பேராசை இருக்கும் வரை உயர்ந்த ஆன்மீக ஞானம் பரமானந்தம் கிடைக்காது. சீத்தை ராமனை பற்றிய உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டு காட்டில் அவரை தொடர்ந்து சென்றார். அதனால் அவர் ராமனுடைய தெய்வீக சங்கமத்தை பெற்றார். ஆனால் பொன்மானை விரும்பிய காமத்தால் மூடப்பட்டபோது அவர் ராமரை இழந்தார். நாம் ஆசைகளை விட்டால்தான் ராமனுக்கு அருகில் செல்ல முடியும். அதுவே ராமாயணத்தில் கிடைக்கும் பாடம். ஆசை நோய், துறவுதான் யோகம். இந்த உபதேசம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். உங்கள் இதயத்தை ராமனை நினைத்து கொண்டு புனிதமாக்குங்கள். ராமன் உங்களுள் இருக்கின்ற உண்மையான ஆத்மா என்று உணருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை நிறைவாகும். தெய்வீக அருளுரை, ஜூலை 7, 1977. ஞானம் பெற விரும்பும் விடுதலை தேடும் சாதகர்கள் ஆசையை நீக்க வேண்டும் என்கிறார் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.